நியூஸ் பிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திண்ணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சிலம்பு செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் டிஎம்கே ஜென்சியை சேர்ந்த அன்பானந்தம் அவர்கள். பிரைம் மினிஸ்டர் ஆக போறாருன்ற ரீல்ஸ் எல்லாம் வந்துட்டு மோடி அவர்கள் பார்க்காத வரைக்கும் தான் நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து தப்பிச்சாருன்னு அர்த்தம். ஒருவேளை அமித்ஷாஜி அவர்கள் கையிலையோ இல்லை மோடிஜி அவர்கள் கையிலையோ வந்துட்டு அந்த வீடியோ அந்த ரீல்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கரூர் கேஸில் வந்துட்டு தூக்கி சேரை உள்ளே வச்சிருவாங்க. முதலமைச்சர் வந்து ஏஎம் பார்க்காம சிஎம் பார்க்காம ஏதோ அப்படி உழைச்சிருந்தா நாளைக்கு பிஎம் பண்ணலாம். என்ன இது எதுகை முனையா அது உட்காந்துட்டு லாரி பனாலு ஆளு டமாலுன்ற மாதிரி என்ன அதெல்லாம்? சட்ட ஒழுங்கு சரியில்லை பற்றி முதலமைச்சர் கேட்டால் ஆதவர்ஜன் பதில் சொல்கிறாரு. அப்போ ஆதவர்ஜன் முதலமைச்சரா? இப்போ நீங்கள் முதல் போட்ட அமைச்சர் ஆயிருக்கீங்க, ஓகே, அதுக்காக நீங்கள் முதலமைச்சர் ஆயிட முடியுமா? நாங்களாம் முதலமைச்சருக்கு அவெஞ்சர்ஸாக இருந்து பாதுகாக்கிறோம். என்ன அவெஞ்சர்ஸ், ஸ்பைடர்மேனு, எஸ்பிடி இதெல்லாம் என்னங்க இதெல்லாம்? இப்போ அதே போற்றுதலுக்குரிய மரியாதைக்குரிய தியாகதேவி அம்மையார் அவர்களை பற்றி பேசுகிறப்போ நயினா நாகேந்திரனை விட்டாங்க. ஒரு வேளை நயினா நாகேந்திரனை தூக்கி உள்ளே வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கரூரில் இருக்கக்கூடிய சிபிஐ கேஸுக்கு 100% நம்முடைய முதலமைச்சருக்கு நெருக்கடி ஜாஸ்தியாக இருக்கும். உள்ளே வைக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. அவருடைய மருமகன் வந்து முதலமைச்சராக இருக்கிறவங்க ஒரு ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு. இதுதாங்க நடந்துட்டுருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக சவுத் இந்தியா மொத்தத்தையும் மார்டின் ஃபேமிலி, மார்டின் குரூப்ஸ் வந்து எடுக்க போகிறாங்க. இது வந்து விவசாயத்தை விட முக்கியமான துறை வந்து விளையாட்டுத்துறைன்னு ஆதவர்ஜுனன் அவர்கள் சொல்கிறாரு. அவரெல்லாம் வந்துட்டு பசிச்சா சோறு தானே சாப்பிடுவார், இல்லை பிரெட்டு ஜாம் பட்டர் அது மாதிரி தான் வந்து 3 வேளையும் சாப்பிடுவாரான்னு எனக்கு தெரில. அப்படி இருக்கிறப்போ விவசாயிகளை வந்து இழிவுபடுத்துற மாதிரி பேசி இருக்கக்கூடிய இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இன்னும் ஒரே ஒரு விவசாயி கூட வந்துட்டு இந்த பை எலெக்ஷன் வந்து போடவே மாட்டான். அதுவும் குறிப்பாக அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு 100% தமிழக வெற்றி கழகத்தை போடவே மாட்டாங்க. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். டிஎம்கேல இருக்கிற உங்க மேல தாவேக்கா வழக்கு போட்டு கைது கூட பண்ணாங்க. இப்போ இடதுசாரி மாணவர்களை போராட்டத்துக்கு அழைக்கிறவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும், போராட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு தாவேக்கா ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன? போராட்டம் என்பது நம்மளுடைய அடிப்படை உரிமை. அது வந்து நாம் நீதிபதி அவர்களே சொல்லியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக கூட சொன்னாங்க. ஸோ ஒரு போராட்டம் பண்ணுறது கூட மாணவர்கள் வந்து போகக்கூடாதுன்றது வந்து எவ்வளோ பெரிய அபத்தம்ன்றது தமிழக வெற்றிகள் தெரியுமா தெரியாதுன்னு தெரில. குறிப்பாக எல்லாமே போராட்டம் பண்ணி தான் நம்ம திமுக தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வந்துட்டு நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கோம். ஜல்லிக்கட்டுக்கு வந்து போராட்டம் பண்ணி தான் வெற்றி அடைஞ்சிருக்கோம். அதில் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம கொடுத்து இப்போ மாணவர்கள் போராட்டன்றது என்ன, நீட்டுக்கு எதிராக தானே. ஸோ நீட்டுக்கு எதிராக நல்ல விஷயம் தானே போராட்டம். இது வந்து நீட்டுக்கு எதிரானவர் தானே நம்மளுடைய தமிழக அரசும் இருக்காங்க, அவங்களுடைய கொள்கையிலே அது இருக்குல்ல. ஸோ அப்படி இருக்கிறப்போ அது ஆதரவு கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்குது? ஸோ இது அதாவது இத்தனைக்கும் அவங்க கூட்டணியில் கம்யூனிஸ்ட் இருக்காங்க, இவங்களாம் வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க. அப்படி இருந்தும் அவங்க வந்து பிஜேபிக்கு ஃபேவராக அப்படி பண்ணுறது வந்துட்டு இவங்க ஒரு பிஜேபியோட பி டீம் மாதிரி தான் செயல்படுறாங்கன்றது தான். ஏன்னா இடதுசாரி மாணவர்களுமே ஆர்எஸ்எஸ் மாதிரி தான் தாவேக்கா செயல்படுறாங்களோ அப்படின்னு கூட பேசியிருக்காங்க. ஆமாம், உண்மைதான் அது. ஆக்சுவலாக அது அந்த உண்மையை வந்து நிரூபிக்கிறது தான் தமிழக வெற்றி கழகம் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அழுத்தம் கொடுத்ததுனால தான் இப்போ அந்த போராட்டத்துக்கு வந்து அனுமதி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ ஒரு 1 hour முன்னாடி அந்த நியூஸ் வந்து ஹெட்லைன்ஸ் வந்திருக்கு. ஸோ அப்போனா எந்த அளவுக்கு அழுத்தம் இருக்குன்றது விஜய் அவர்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த தாவேக்கா பிஜேபி கிடையாதுன்னு அந்த கட்சியினர் தொடர்ச்சியாக முன் வச்சுட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. குறிப்பாக ஆதவர்ஜனா சொல்கிறாரே, திமுக தான் பாஜகவோட சேர பார்க்குது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எல்லா தேர்தலையும் அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. ஆதவர்ஜனா அவர்கள் சொல்கிறதுல குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு அரசியல் புரிதலோடு சொன்னோம். இப்போது நீட்டுக்கு எதிரானது நாங்கள் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காப்புல, பிஜேபிக்கு வந்து நீட்டு மூலமையாக வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி ப்ரொட்டஸ்ட் பண்ணால் கூட அதுக்கு குறைந்தபட்சம் கண்டன அறிக்கை கூட வந்துட்டு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் தரமாட்டேங்கிறார். அப்படியே கொடுத்தாலும் கூட அப்படியே பாலிஸ்டாக பேசுகிறாரு, அதில் பிஜேபின்ற வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறார். இன்னொரு உதாரணத்துக்கு சொன்னோன்னா, சிஜேபி வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா பெண்களை வந்துட்டு அடிக்கிறது மாதிரிலாம் வந்துட்டு காவல்துறை நிறைய பேர் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் உட்படக்கூட அங்கே எப்படி பண்ணாங்களோ நேம் பேஞ்ச் இல்லாமல் அந்த போலீஸ் மூலமாக வந்துட்டு அடிதடி பண்ணாங்க, அதே மாதிரி சேம் தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி நேம் பேட்ச் இல்லாமல் போராட்டம் யார் பண்ணுறாங்களோ அவங்கள வந்துட்டு அடிக்கிறாங்க, கட்டாயப்படுத்தி போய் கைது பண்ணுறாங்க. அப்போது அவங்களுக்கும் இவங்களுக்கும் வித்தியாசமே கிடையாது. அப்படி தானே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மேகதாது அணை பிரச்சனையில் கூட இவங்களுடைய ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்துட்டு அவங்களுடைய கூட்டணியில் இருக்காங்க. அந்த கூட்டணியில் போய் இவங்க நினச்சிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனையை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட வந்து டிகே சிவகுமார் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, உங்கள் வேலையை பாருங்கள், இதில் வந்து தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரெசிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இந்த 3 பேர் இறந்ததில் கூட
இப்போது நீங்கள் காங்கிரஸ் உங்கள் கூட்டணியில் இருந்து கூட நீங்கள் வந்து காங்கிரஸையும் விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்க, பிஜேபியும் விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்புறம் என்ன ஸ்டாண்டில் நீங்கள் இருக்கீங்க? அதுவே வந்து ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினாக தானே இருக்குது. குறைந்த விஜய் அவர்களை கூட எடுத்துவாங்க, நம்ம முதலமைச்சர் உட்பட நான் சொல்கிறேன், பிஜேபின்னு ஏதாவது ஒரு இடத்துலையாவது அவருக்கு சொல்கிறதுக்கு குறைந்தபட்சம் தைரியமாவது வேணும். ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. என்றைக்குமே பிஜேபிக்கு வந்துட்டு எதிர்த்து தான் நின்றுருக்கோம். சனாதானத்தாக இருந்தாலும் சரி, இல்லை நீட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை விவசாய பிரச்சனை, ஸ்டெர்லைட் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, டங்ஸ்டன் சுரங்கம் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாமே பிஜேபி கொண்டு வர எந்த பிரச்சனையும் நாங்கள் எதிர்த்து நின்றுருக்கோம். சட்ட போராட்டத்தின் மூலமாக நாங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கோம். ஏன் ஆர்எஸ்எஸ் சாரி இவர் நம்ம கவர்னராக இருந்தார் இல்லைங்களா ரவி அவர்கள், அவருக்கு எதிராக வந்து நம்ம போராட்டம் பண்ணி அவரை கொண்டு வந்த மசோதாலாம் வந்து கிடப்பில் போட்டிருக்கிறப்போ நம்ம சட்ட ரீதியாக வந்துட்டு போராட்டம் பண்ணி நம்ம ஜெயிச்சிருக்கோம்ல. அவ்வளோ வந்து நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் பிஜேபி எதிர்த்து நிற்கணும்ல, அதுதான் உங்க ஸ்டாண்டு. ஏன் தாவேகா பிஜேபி எதிர்க்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா, முதலமைச்சர் விஜய் பிரதமராக போறாரு, சோ பிரதமர் வேட்பாளராக போறாரு, அதனால பாஜகவை எதிர்க்காம இருக்காங்கன்னு ஆதவர்ஜுன் உட்பட எல்லா அமைச்சர்களுமே சட்டசபையில பேசுறாங்க. ஆனா காங்கிரஸ் வந்து இதுக்கு முரண்படுறாங்க. ஓகே, அந்த ரீல்ஸ், அந்த பிரைம் மினிஸ்டர் ஆக போறாருன்ற ரீல்ஸ் எல்லாம் வந்துட்டு மோடி அவர்கள் பார்க்காத வரைக்கும் தான் நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து தப்பிச்சாருன்னு அர்த்தம். ஒருவேளை அமித்ஷாஜி அவர்கள் கையிலையோ இல்லை மோடிஜி அவர்கள் கையிலையோ வந்துட்டு அந்த வீடியோ, அந்த ரீல்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கரூர் கேஸில் வந்துட்டு தூக்கி சேரை உள்ளே வச்சுருவாங்க. ஆஸ் யூஷுவல் ஆதவர்ஜன் அவர்கள் முதலமைச்சர் ஆயிடுவார். இவர் திருப்பி வந்து 2029ங்களா அந்த டைமில் வந்துட்டு மோடி அவர்கள் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டு திருப்பியும் செய்ய தான் போகிறாங்க. இந்த மாதிரி தான் நடக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாருன்னா இவங்க காசு கொடுத்து ரீல் போட வைக்கிறாங்க. நார்த் இந்தியாவில் விஜய் அவர்களுடைய வரலாறு என்னன்னு தெரியாது, இந்த நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்காத, எல்லாமே தேர்தல் பிரச்சாரத்துலலாம் பாருங்கள் ஓய்வு, கரூர் ஓய்வு, கோயம்புத்தூர் ஓய்வு, கிருஷ்ணகிரி ஓய்வு, தருமபுரி ஓய்வு, சேலம் ஓய்வு, எல்லா இடத்துலையும் ஓய்வு தான் எடுத்தார், ரத்து கிடையாது, ஓய்வு. இப்படி ஓய்வு எடுத்து ஏதோ ஒரு மாய உலகத்தில் வந்து ஜெயிச்சவர் தான் நம்முடைய விஜய் அவர்கள். ஸோ அப்படி இருக்கிறப்போ குறைந்தபட்சம் எப்படி சொல்கிறது, உங்களுக்கே தெரியுது ஆக்சுவலாக இவர் எந்த அளவுக்கு பிஜேபிக்கு வந்து முட்டு கொடுத்துட்ருக்காரு இதெல்லாம். ஸோ ஆனால் காங்கிரஸ் வந்து தொடர்ச்சியாக ராகுல் காந்தி தான் பிரதமர் ஆவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ காங்கிரஸ்க்கும் தாவேகாவுக்கு இடையிலேயே ஒரு கிளாஷ் வருதுன்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படி காங்கிரஸும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய வந்துட்டு ஒன்றுன்னு நினச்சிதான். ஏன் நீங்கள் கர்நாடகா காங்கிரஸை எதிர்த்து நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியதானே? இப்போ 3 பேர் இறந்தாங்க இல்லைங்களா, வெறும் கண்டன அறிக்கை. அது என்னங்க, ஒரு தமிழ்நாட்டுக்காரனை வந்து சுட்டு கொன்று இருக்காங்க, கண்டன அறிக்கை போதுமா? அது என்ன யூஸ் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு எதிராக நீங்கள் வந்து குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். 2 பேரும் வந்து அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்கோம், அவங்களுக்கு எதிராக வந்து நீங்கள் குரல் கொடுக்கணும், பேசணும், ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணணும். முதலமைச்சர் அவர்கள் எதுக்குமே வாயை திறக்க மாட்டேன்னு என்ன அர்த்தம்? ஒரு ட்வீட்டை மட்டும் போட்டு விட்டாருன்னு என்ன அர்த்தம்? சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வாங்க, கர்நாடகா அரசுக்கு எதிராக வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்ற முயற்சி பண்ணி எதிர்ப்பு கொடுங்க. அது காங்கிரஸில் இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களை பேச வைங்க. நீங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் வேறு, நான் வந்து நீங்கள் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் அமைச்சரவை பதவியிலேருந்து நாங்கள் ராஜினாமா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வைங்க. ஏன்னா சிஎம் தானே அதுக்கு வந்து ஹெட்டில் இருக்காரு, நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோ இருக்கிற அமைச்சர் தானே. இப்போ பேச வைக்கிற யாருடைய பொறுப்பு? எதுவுமே பேசாமல் நீங்கள் வந்து காங்கிரஸ் கூட வந்து கூட்டணி இருக்கும், ஆனால் காங்கிரஸ்க்கு எதிராக பேச மாட்டேன்னா என்ன அர்த்தம்? டிகே சிவகுமார் அவர்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் தான் வந்துட்டு போலீஸ்காரங்க தான் வந்து சுட்டு கொண்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்போ எதிர்த்து நிற்கணும்ல, அந்த ஸ்டாண்டுக்கு வரணும்ல. அதுக்கும் கூட எதிர்க்கட்சி தலைவர் உதயனா அவர்கள் வந்துட்டு ஒரு அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவர் ட்வீட்டே போடுறாரு, ஒரு கண்டனமே தெரிவிக்கிறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் சொல்லக்கூட இல்லை. அப்போ எந்த அளவுக்கு இவர்கள் கையாளாகாத அரசாக தானே இருக்காங்க நம்மளுடைய தமிழக அரசு. நீங்கள் என்னதான், அதாவது திமுக என்னதான் இப்படி குற்றச்சாட்டு வச்சாலுமே இப்போ சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் கொடுத்துருக்காங்க, மக்கள் மேலே அக்கறை இல்லைன்னா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதுக்கு கார் கொடுக்கணும் அப்படின்னு தாவேகாவினர் கேட்குறாங்களே. சரி, ஓகே, சட்டமன்ற உறுப்பினருக்கு கார் கொடுக்குறது தான் இப்போ அவசியமான. நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க, ஒரு கேல்குலேட்டர் எடுத்துக்கலாம். 234 சட்டமன்ற தொகுதி இருக்குது, ஓகேங்களா? ஒரு காரோட விலை எவ்வளோ காஸ்ட் போடலாம் நீங்களே சொல்லுங்கள். ஒரு 5 லட்சம் போட்டு. 5 லட்சங்களா? இன்னோவா காருங்க, இந்த 30 லட்ச ரூபா ஒரு காரோட விலை, ஓகேங்களா? 30 லட்ச ரூபா போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் வருது. 7 கோடி ரூபாய் மக்களோட வரி பணத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போய் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் தரன்றீங்க. இந்த 234 சட்டமன்ற உறுப்பினர்களில் கிட்டத்தட்ட ஒரு பாதி எடுத்துருங்க. அதில் அந்த பண்ணையார் அவர்கள், அப்புறம் அந்த இவருங்களாம் இருக்கார் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜன் அவர்கள் மாதிரி பெரிய பணக்காரர்லாம் அவங்க கட்சியில் இருக்காங்க, அவங்களாம் விட்டுருங்க. அது போக அதெல்லாம் மைனஸ் பண்ணி ஆல்ரெடி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், ஆல்ரெடி இருக்கிற மந்திரிங்களுக்கெல்லாம் வந்து கார் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கி வந்து காருன்றது ஒரு பேசிக்காக இருக்கிறது, எல்லார் வீட்லேயும் ஒன்று இருக்குன்றது தான் உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு 70% எடுத்துருங்க. ஆனால் காமராஜ் கேட்குறாரே, 3 கார் 4 கார் இருந்தாலும் சிஎம் காரில் போனாதான் கெத்துன்னு சொல்கிறாரே. யாருங்க அதை சொன்னது?
காமராஜ். எந்த எந்த காமராஜ் அவரு? அமமுகவோட அமமுகன்னு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவருங்களா? அவரு கேக்குறாருங்களா? அவர் இதான் ஃபர்ஸ்ட் டைம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காருங்களா? அந்த இதனால அவர் கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 20% எடுத்துக்கோங்களேன். 7 கோடியில் வந்துட்டு ஒரு 20% போட்டிங்கன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி. அந்த 2 கோடி நிதியை அவங்களுக்கு என்ன, யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு என்ன கொடுத்துடலாம். மிச்சம் இருக்கிற 5 கோடியில் ஏதாவது நீங்கள் வந்து நம்ம முதலமைச்சர் கொண்டு வந்த காலை உணவு திட்டத்தில் எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது ஒரு கழிப்படத்துக்கு யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இல்லை அவர் சொன்னார் இல்லைங்களா, இப்போ ஆதவர்ஜன் கூட சொன்னார் பார்த்தீங்களா, பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இல்லை சிஎம்மோட ஆஃபீஸில் அப்படின்னு. பாத்ரூம் கட்டுறதுக்கு 5 கோடி ரூபாய் போடுங்க டெண்டரு. இவர் 10வது மாடியில் போய் வச்சுக்கிறதுக்கெல்லாம் டெண்டர் போடுறாரு, ஏன் இதுக்கு போட மாட்டாரு? இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் பண்ணின்றது தெரியல. மக்கள் வரி பணத்தில் எப்படியெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணுமோ அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்கீம்ஸை டெவலப் பண்ணுங்க. நான்முருகன் திட்டத்தை கொண்டு வாங்க, தோழி விடுதல் திட்டத்தை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வாங்க. இந்த மாதிரிலாம் எவ்வளோ இருக்குல்ல, அதெல்லாம் பேரை மாத்திரத்தில் மட்டும்தான் ஒரு குறிக்கோளாக இருக்காரு. அப்போ எப்படியெல்லாம் வந்து காசை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்களோ அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் போகுது இதனாலே. இந்த 234 தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கு கார் கொடுக்கறதுனால. அது போக அப்புறம் இவர்களுக்கு அவருடைய பிஏக்கு 25,000 தராங்களாமா, அது வேறு. அப்புறம் பெட்ரோல் எக்ஸ்பென்ஸு, ஆல்ரெடி வந்து எம்எல்ஏவாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஃப்ரீ, அதுக்கப்புறம் டெலிஃபோன் பில் ஃப்ரீ, ட்ராவல் அலவன்ஸ் ஃப்ரீ, போக்குவரத்து துறையில் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணால் அதுவும் ஃப்ரீ. இன்னும் வேறு என்ன சலுகை வேணும்? எதுக்கு இந்த சலுகை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் தடவை சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கும், ஏழை எளிய மக்களா இருக்கும், அதனால எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி கேட்க. வருமான வரி சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க நீங்க வந்து பத்திரம் தாக்கல் செய்யறப்போ அவங்க பணக்காரங்களா ஏழையா, அவங்க கிட்ட வந்து அவங்க மாமனார் சொத்து கொடுத்துருக்காங்களா கொடுக்கலையா, அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட இது இருக்குல்ல. 600 கோடி ரூபாய் சொத்து உங்களுக்கு இருக்கா இல்லையா, இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட இது எல்லாம் நீங்கள் பார்த்து தான் அதில் யார் வந்து பிலோ ப்ராவர்ட்டியில் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க. இருக்கிற அதாவது சாப்பாடு ஒருத்தரை சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், இல்லாதவனுக்கு சாப்பாடு கொடுக்குறது வந்து பெருந்தன்மையா, இல்லை இருக்கிறவன்ட்டே போய் திருப்பி கொடுக்குறது பெருந்தன்மையா? அப்படி கொடுத்தாலும் டிஎம்கே என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேவர் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லுவாங்க. ஃபேவர்னா எப்படிங்க? அதாவது இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க, இல்லை புரியல எப்படி அது? இல்லை அப்படி கிடையாது. சில பேருக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்தாலுமே அவங்க வந்து முதலமைச்சரோட நெருக்கமானவங்களா இருப்பாங்க, ஏழை எளியவர்கள்லாம் கிடையாது அப்படின்னு திமுக ஒரு புதிய குற்றச்சாட்டு வைப்பாங்களேங்கிற மாதிரி தாவேக்கால ஏழை எளியவர்களே யாருமே கிடையாதுங்க, எல்லாம் நடிப்பு. நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செருப்பு இல்லாமல் அன்றைக்கி தான் நடப்பாங்க. நான் வந்து ஆட்டோவில் போயிட்டு இருந்தேன், திடீர்னு என்னை தலைவர் என்னை வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிட்டாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து ஏதோ ஒரு கோயிலேருந்து வர மாதிரிலாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு அட்ராசிட்டிஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அதாவது கவனம் இருக்கிறதுக்காக. ஏன்னா இந்த மாய உலகத்தில் இன்ஸ்டா ரீல்ஸ் போட்டு வந்தவங்க தானே. அந்த இன்ஸ்டா ரீல்ஸில் நான் எவ்வளோலாம் ஏழை, அதில் வந்து போட்டி அவங்களுக்குள்ளார, என்னடா இவன் இவ்வளோ ஏழையாக காட்டிட்டானா, அப்போ இதை விட ஏழையாக நான் காட்டுறேன் பாரு அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளார ஒரு போட்டி. அப்படி ஏழையாக காட்டி வந்தவங்க. இப்போ அமைச்சர்களுக்கு கார் வந்துருச்சு, சட்டமன்ற உறுப்பினருக்கு மாசம்னா 1,20,000 ரூபாய் சம்பளம் வருது. வேற என்னங்க வேணும் ஒரு மனுஷனுக்கு? இதை விட வேற என்ன தேவை? அது போக உங்களுக்கு கார் வேற ஒன்று தேவையா? உங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுங்க. அதாவது கார் வந்து சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்க வேணான்னு சொல்ல, அதில் யார் இல்லாதவங்களுக்கும் அவங்களுக்கு கொடுங்க. மக்கள் வரி பணம் வந்து வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்றதான் எங்களுடைய கருத்து. நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க ஆதவர்ஜுனாவை குறிப்பிட்டு. ஆதவர்ஜுனா பிடபிள்யூடிக்கு அமைச்சராக இருக்கவர். அவரோட துறை சார்ந்த ஒரு இதில் டெண்டர் முறைகேடு நடந்திருக்கு, அதுவும் சிஎம் அலுவலகம் மாற்றுதலையே டெண்டர் முறைகேடு நடந்திருக்கிறதா குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதுக்கு சட்டசபையில் ஆதவர்ஜுனா விளக்கம் தரல அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சர்ச்சை ஆயிருக்கு. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து? சரியான ஒரு விளக்கமே தரல. ஒரு பொதுப்பணித்துறையோட அமைச்சராக இருக்காரு, ஸோ அவருக்கு தான் தெரியும் எல்லாமே என்ன நடக்குது, இன்னும் டவுட் எல்லாமே தெரியும். டெண்டர் முறைகேட்லேயும் இருந்தாலும் சரி, இப்போ 5,500 கோடி ரூபாய் சொன்னாங்க. 5,500 கோடி ரூபாய்க்கு வந்துட்டு அவங்க அந்த ஜிஓ பாஸ் பண்ணுறது, டெண்டர் எப்போ பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, ப்ராப்பராக எதுலுமே வந்து போடவே கிடையாது. இப்போ வரைக்கும் அந்த டெண்டர் யாருமே எடுக்கவே கிடையாது. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 5,500 கோடி ரூபாய்க்கு வந்துட்டு சிஎம்மோட அலுவலகம் தேவையான்றது தான் ஒரு கேள்வியே. நீங்கள் 10th ஃப்ளோரில் அதோடைய என்ன அது வந்து குறிக்குதுன்னா, அந்த 10வது மாடியில் உயர்ந்த இடத்துக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாத்துக்கும் மேலே, மற்றவனுங்களாம் நமக்கு கீழே அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு அதிகார போதைன்ற அடிப்படையில் தான் இதெல்லாம் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. நீங்கள் எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன் இதுக்கு முன்னாடி வந்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், இல்லை ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும், இபிஎஸ் ஐயா, ஓபிஎஸ் ஐயா, எம்கே ஸ்டாலின் சாராக இருக்கட்டும், எல்லாருமே அதே ஆஃபீஸில் தான் இருந்தாங்க. அப்படி இவங்க இத்தனை பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வாழ்ந்த இடத்துல சார் இப்போ தான் முதல் முறை முதலமைச்சராக இருக்காரு, அவரால் அங்கே உட்கார முடியாதா? அந்த இடத்துலேருந்து அவருடைய நிர்வாக பணிகள்லாம் பார்க்க முடியாதா? இதில் சொல்கிறாப்புல பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு. ஒரு சட்டமன்றம் செக்ரட்டரியேட்டில் ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ்குள்ளே இல்லாத ஒரு செக்ரட்டரியேட் இருந்திருப்பாங்களா? அப்போ இத்தனை காலகாலமாக 50-60 வருஷமாக வந்துட்டு பாத்ரூம் எங்கே போயிருப்பாங்க, ரெஸ்ட் ரூம் எங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க? அந்த இடத்துல போய் யூஸ் பண்ணுங்கள் திருப்பி. இதெல்லாம் ஒரு 5,500 கோடி ரூபாய் வந்து எவ்வளோ வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதில் ஒரு 5,500 கோடி, இந்த காரில் ஒரு 7 கோடி, இதுலேயே ஒரு 10 கோடிக்கு மேலே வந்துருச்சுங்களே.
அப்போ இந்த 10 கோடி ரூபாய் அமௌண்ட்டை வந்து வேற எதுக்காவது யூஸ் பண்ணலாம்ல. இது எல்லாத்துலயுமே ஊழல்ன்ற ஒரு பேசிக் வந்து ஊழல் நடக்கும். ஆனா அது கண்ணுக்கு தெரியாம இவங்க இப்போ ஆதவர்ஜுனா பார்ட்டி ஃபண்ட் கலெக்ட் பண்றாருன்னு சொல்ல வரீங்களா? இல்லாம எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பார்ட்டி ஃபண்ட் கலெக்ட் பண்ணாம இவர் வந்து தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க எத்தனை கட்சி இருக்கோ எல்லா கட்சிக்குமே வந்துட்டு எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக வந்துட்டு நன்கொடை கொடுக்குறாரு. நீங்கள் பார்ட்டி ஃபண்ட் இவரே வந்து கொடுக்குறாரு. பத்தாவதுக்கு இவர் ஒரு கட்சி இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து இவருடைய செயல்பாட்டில் தான் இருக்குது, இவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. வாய்ஸ் ஆஃப் காமன் இவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அவருடைய நிறுவனத்துக்கு வர கணக்கு வழக்கெல்லாம் எடுத்து அவரோட டிரான்ஸ்பரண்ட்டை வெளியில் காட்ட முடியுமா அவரால்? இல்லை ஆதவர்ஜுனன் அவருடைய மாமனாரோட சொத்து அது எப்படி அவர் சொத்துன்னு சொல்ல முடியும்னு தாவேக்காவினர் சொல்றாங்க. சரி, ஓகே. இப்போ மாமனாருடைய சொத்து அவரோட சொத்து எப்படி சொல்லலாம் அவர் கேட்குறாரு, நியாயமான கேள்வி தான். இப்போ டெய்ஸி ஆதவர்ஜுனோட சொத்து ஆதவர்ஜுனா சொத்து கிடையாதா? அவருடைய சொத்து தானே. டெய்ஸி ஆதவர்ஜனான்றது அஃபிஷியலாக ஆதவர்ஜனுடைய மனைவி, அஃபிஷியல் மனைவி. அப்படி இருக்கிறப்போ அவருடைய டெய்ஸி ஆதவர்ஜனோட சொத்து ஆதவர்ஜன சொத்துல வராது. வரும் தானே. ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்களா அந்த பத்திரத்தை தாக்கல் செய்கிறப்போ உங்களுடைய மனைவியோட சொத்தும் தானே அதில் காட்டுவாங்க. அப்படி இருக்கிறப்ப ஆதவர்ஜனம் தானே அந்த நிறுவனத்தை நடத்திட்டு வராருன்னு அர்த்தம். நீங்கள் ஆதவர்ஜனோட வரலாறு எடுத்துக்கோங்க. பிஃபோர் மேரேஜ் உங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ, ஆஃப்டர் மேரேஜ் சொத்து மதிப்பு எவ்வளோ, அதில் மட்டும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு 600 கோடி இருக்கும். இதுலேருந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 200 கோடி கம்மியாக இருந்தால் நான் ஒத்துக்கலாம், நீங்கள் ஆதவர்ஜனா வந்துட்டு ஒரு பணக்கார பட்டியலில் வருவாருன்னு அர்த்தம். 600 கோடி சொத்து வந்து ஆஃப்டர் மேரேஜில் இருந்தது, பிஃபோர் மேரேஜில் 0. எப்படி அந்த 600 கோடி ரூபாய் வந்தது? ஏன்னா மார்ட்டின் மருமகன் அப்படின்ற ஒரு அடிப்படையில் ஆதவர்ஜனா அவர்கள் இன்னைக்கு 600 கோடி ரூபாய் சொத்து. இன்னைக்கு இந்தியாவிலே வந்து டாப் 5 பணக்கார பட்டியல் எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் ஆதவர்ஜனா அவர்கள் இருக்கார். இதுதாங்க ஆக்சுவலாக நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி தாவேக்காவோட எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், சட்டசபையில் தொடர்ச்சியாக உளறதும் அது சர்ச்சையாகிறதும் இருந்துச்சு. சமீபமாக கூட மரிய வில்சன் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தோட பேரை ஓபிஎஸ்ன்னு படிக்கிறப்பதில் டேப்ஸ்ன்னு சொல்லி மாற்றி படிச்சிருந்தாரு. அது கூட மீண்டும் சர்ச்சையாக இருக்குது. இதை பற்றி உங்கள் பார்வை என்ன? தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறவங்க வந்து ஆக்சுவலாக நிதியமைச்சராக இருக்கட்டும், இல்லை மற்ற போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய சரத்துன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் பாருங்க, இந்த பவுடர் வச்சு கூட ஒரு பேர் என்ன கில்லி சரத்துங்களா, இல்லை அவர் இந்த மாதிரிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு ப்ரிப்பேர் பண்ண ஆக்சுவலாக. அதாவது சட்டமன்றத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாடே வந்து வேடிக்கை பார்க்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, நிதித்துறையில் வந்து என்ன பண்ண போகிறாங்க. ஏன்னா ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் எந்தெந்த துறைக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்கன்றது தெரிய வரும். அக்ரிகல்ச்சருக்கு இவ்வளோ, எஜுகேஷனுக்கு இவ்வளோ, ஹையர் எஜுகேஷனுக்கு இவ்வளோன்னு வந்துட்டு ஒதுக்கியிருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய மரியா வில்சன் அவர்கள் வந்துட்டு ஒரு ப்ரிப்பேர் பண்ண மாட்டாரா? ஏன் அது ப்ரிப்பேர் பண்ணுறது கூட உங்களுக்கு டைம் இல்லை? நீங்கள் பேஸ்கெட் பாலில் போய் நீங்கள் அப்பன்ஸு டிஃபென்ஸ் எல்லாம் வந்து ஆடுறதுக்கு மட்டும் நீங்கள் போய் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. உங்களை நம்பி 8.5 கோடி மக்கள் வந்துட்டு காத்துட்ருக்காங்க. நீங்கள் எந்தெந்த துறைக்கு எவ்வளோ நிதி நீங்கள் ஒதுக்க போகிறீங்கன்றது வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணும்? நீங்கள் அதில் அந்த அந்த நிதி அறிக்கையை வந்துட்டு நீங்கள் வந்து வாசிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு 2 வாட்டி 3 வாட்டி வந்துட்டு நம்மளுடைய செயலாளர்கிட்ட போய் வாசிச்சு காட்டுறது தானே முறை. அது கூட பண்ண தெரியாமல் நீங்கள் எதுக்கு நீங்கள் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கீங்க? அப்போ நீங்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கிறது என்ன தகுதி இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தானே ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வரீங்க, ஜேபிஆர் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வரீங்க. உங்களுக்கு கீழே ஒரு மினி சர்க்காரே இருக்குது. அவங்களெல்லாம் நீங்கள் வழி நடத்துறீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில் இருக்கும். அந்த ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் உங்களை அந்த நிர்வாகத்தை வந்து நீங்கள் வழி நடத்த முடியும். அப்படி இருக்கப்போ தமிழ்நாட்டோட நிதிநிலையே வந்து நீங்கள் தீர்மானிக்க போகிறீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் யோசிச்சு. நான் ஒருத்தர் மட்டும் சொல்கிறேன், இதில் அவர் சரத்துன்னு ஒருத்தர் இருக்கார் பாருங்க, இந்த பவுடர் வச்சு இப்படி பண்ணிட்டு இருந்தார் பாருங்க. அது கேட்டால் வந்துட்டு இப்போ வரைக்கும் விளக்கம் தரல. அவர் வந்துட்டு ஏதோ ஒன்று காமெடியாக ஒன்று சொன்னார். முதலமைச்சரை வந்து ஏஎம் பார்க்காம சிஎம் பார்க்காம ஏதோ அப்படியே உழைச்சிருந்தா நாளைக்கு பிஎம் எல்லாம். என்ன இது எதுகை முனையாது உட்காந்துட்டு லாரி பனாலு ஆளு டமாலுன்ற மாதிரி என்ன அதெல்லாம்? இது ஒரு சட்டமன்றம் பேசிக் மரபே தெரில. இன்னும் இந்த மாதிரி நிறைய அட்ராசிட்டிஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்துட்டு மனசே வெறுத்துட்டு ஆக்சுவலாக. என்னடா நீங்கள் சட்டமன்றத்தில் வந்து காமெடி பண்ணுறீங்க. இதில் இன்னொருத்தர் இந்த முறுக்கு அமைச்சர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் பாருங்க, அமைச்சர் ரமேஷ். அவரெல்லாம் என்ன அமைச்சர் ரமேஷ் தம்பின்னு தான் கூப்பிடணும். என்னோட 2-3 வயசு சின்ன பையன் தான் அவர் வந்து கண்ணியத்தை பற்றி பேசுகிறாரு. எதிர்கட்சி தலைவர்களுக்கு வந்து கண்ணியம் கிடையாது அப்படின்னு. கண்ணியத்தை பற்றி பேசி அவருக்கு என்ன தகுதி இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 100 கோடி ரூபாய் சொத்தை 2 கோடி ரூபாய் போய் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி 98 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு வந்து நீங்கள் லாஸ் பண்ண அவரெல்லாம் வந்து கண்ணியத்தை பற்றி பேசலாமா? அரசுக்கே வந்துட்டு 98 கோடி ரூபாய் லாஸ். அவர் வந்து கண்ணியத்தை பற்றி பேசுகிறாரு. அது வந்து பொதுக்கூட்டத்தில் பேசுகிற மாதிரி அப்படி எது வீரியமாக பேசுகிறாரு. சபாநாயகர் என்ன பண்ணார்? தம்பி நீ உட்காருப்பா, அவை குறிப்பிலேருந்து நீக்கியாச்சு, எல்லாம் எதுக்கு இப்படி கத்தி பேசுகிற, உட்காருன்ட்டார். ஒன்றும் உட்காரு, இந்த மாதிரிலாம் கத்தி பேச இதை விட அசிங்கம் வேறு என்ன இருக்குது? அதோட அடங்குனா பரவாயில்ல, திருப்பி எஞ்சி பேசுகிற, நீ உட்காருன்ட்டார் திருப்பி இன்றைக்கும். எத்தனை வாட்டி ஒரு மனுஷன் ஒரு வாட்டி சாணியில் அடிவாங்களாம், டெய்லியும் வாங்கிட்டே இருப்பாங்களா?
அதுவும் அவங்க சபாநாயகர் அவங்களுக்கு தான் ஃபேவராக இருக்காரு. அப்படின்றப்ப அவங்ககிட்டயே அடி வாங்குறாங்க. இதெல்லாம் எங்க போய் சொல்றது, நீங்களே சொல்லுங்க. அதே மாதிரி எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு சட்டசபையில துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் சொல்லாம முன்னாடி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பதில் சொல்றதை கூட பார்க்க முடியுது. ஆமா, இப்போ நீங்க மரியா வில்சன் அவர்கள்கிட்ட போய் நீங்க வந்து சார் இந்த மாதிரி இவ்வளோ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் இவ்வளோ நிதி ஒதுக்கிறீங்கன்னு இப்படி வந்து நம்ம கேள்வி கேட்டோம்னா திடீர்னு ராஜ்மோகன் எழுந்திரிச்சிருவார். அவர் வந்துட்டு விவசாயத்துறையில் வந்துட்டு இப்படின்னாரு. அப்போ விவசாயத்துறையில் இருக்கிறவர் வந்துட்டு அப்படியே இப்படி பார்த்துட்டு இருப்பார். அவர்கிட்ட கேள்வி கேட்டோம்னா அவர் வந்து கல்வித்துறையை பற்றி பதில் சொல்வார். அப்போ நீங்கள் வந்து அந்த துறை சார்ந்தவர் யாருமே வந்து பதில் சொல்கிறார். லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்து எவ்வளவோ கெட்டு போயிருக்கு. அது சம்மந்தமாக சிஎம்ஏ வாய் திறக்க முடியல. இப்போ ஃபஸ்ட்டு வந்து தலைமை வந்து கரெக்டாக இருக்கணும். முதலமைச்சர் அவர்கள் சரியான முறையில் இருந்தால் கீழே இருக்கிறவங்கலாம் கரெக்டாக இருப்பாங்க. இப்போ திமுகவோட ஆட்சியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த போர்ட்ஃபோலியோக்கான அமைச்சருக்கு வந்து பதில் சொல்லுவாங்க. லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இல்லை கிரைம் ரேட்ஸு இல்லை வேறு ஏதாவது வந்து அரசு துறையில் எந்த ஒரு நிர்வாகத்தில் வந்து ஒரு சீர்கேடு இருந்தாலும் உடனே வந்துட்டு அந்த துறை சார்ந்தவங்க பதில் சொல்லுவாங்க. எங்கள் முதலமைச்சரே நிறைய வாட்டி பதில் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்கள் பாதுகாப்பு இல்லை, தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நகர செயலாளர் ஒருத்தர் வந்து செயின் பறிச்சிருக்காப்புல நேற்று. அதை பார்க்குறப்ப தான் இன்னும் சிரிப்பாக இருக்கு. ஏடா செயின் தாலி செயினை போய் பறிக்கிறீங்க, அந்த அளவுக்கு அவங்க கட்சியில் இருக்கிறவங்கலாம் வந்துட்டு திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இஷ்யூஸை நம்ம ஹைலைட் பண்ண யார்கிட்ட கேட்கணும்? முதலமைச்சர்கிட்ட கேட்கணும். சட்ட ஒழுங்கு சரியில்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லை பற்றி முதலமைச்சர் கேட்டால் ஆதவர்ஜன் பதில் சொல்கிறாரு. அப்போ ஆதவர்ஜன் முதலமைச்சரா? இப்போ நீங்கள் முதல் போட்ட அமைச்சர் ஆயிருக்கீங்க, ஓகே, அதுக்காக நீங்கள் முதலமைச்சர் ஆயிட முடியுமா? நாங்களாம் முதலமைச்சருக்கு அவெஞ்சர்ஸா இருந்து பாதுகாக்கிறோம். என்ன அவெஞ்சர்ஸ், ஸ்பைடர்மேனு, எஸ்பிடி இதெல்லாம் என்னங்க? அதெல்லாம் ஒரு வாதம். நீங்க சொல்லுங்க பாப்பா. அதுதான் தாவேகா தொண்டர்கள் கமெண்ட் பண்றாங்க, அதனால தான் இந்த கேள்வி எழுது. தாவேகா தொண்டர்கள் கூட இன்னும் நிறைய எல்லாம் கேட்டாங்க. இண்டிபெண்டன்ஸ் டேல நடந்த கூத்து, கேலி கூத்தெல்லாம் வந்து கேட்டானுங்க. அதெல்லாம் வெளியில சொன்னோம்னா இன்னும் திருப்பி வந்து போலீஸ் கேஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம அலைய வேண்டியதா இருக்கும். சாரி, நான் அலைய வேண்டியதா இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து அட்ராசிட்டிஸ், அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். உண்மையாவே தமிழக அரசியல் வந்துட்டு ரொம்ப மோசமான, ஒரு கேவலமான, ஒரு துயரமான இடத்துல தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு அடும் பாதாளத்தில் தான் இருக்குது. அந்தந்த துறை சார்ந்தவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு நாலேஜை வளர்த்திக்கணும். ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவருடைய நாலேஜை வளர்த்திக்கணும். அக்ரிகல்ச்சரில் அவரோட நாலேஜை எல்லாரும் வந்து ஃபஸ்ட்டு முதலமைச்சரை புகழ்படுறாங்க. எனக்கு நான் லவ் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்கீங்கன்னு ஒருத்தர் சொல்கிறாப்புல. இன்னொருத்தர் நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தேன், என்ன வாய்ப்பு கொடுத்து நீங்கள் வந்து மந்திரி ஆகிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. நான் பாட்டுக்கு பவுடர் வந்து இப்படி தேய்ச்சிட்டு இருந்த இதில் சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் என்ன கூப்பிட்டு வந்து நீங்கள் அமைச்சர் ஆகிட்டீங்க. இதெல்லாம் ஒரு சட்டமன்றத்தில் பேசக்கூடிய ஒரு பேச்சா? நீங்கள் புகழ் பாடுறதை விட்டுட்டு மக்களுக்கு என்ன நல்லது பண்ண போகிறீங்க? ஏஎம், சிஎம், பிஎம் அப்புறம் பார்த்துக்கலாம். இன்றைக்கி அடுத்த வேலை சாப்பாடுக்கு மக்களுக்கு என்னன்றதை நீங்கள் தானே டிசைட் பண்ணணும். அதை பேசாமல் அந்தளவுக்கு இவங்களுக்கு நிர்வாக திறமை இல்லாமல் தானே இருக்காங்க. நிர்வாக திறமை நாலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவில் தான் இருக்காங்க இப்போ வரைக்குமே. ஆனால் பேச்சு மட்டும் பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டத்தில் பேசுகிற மாதிரி சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க. மாற்றிக்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க. கண்டிப்பா. இப்போ வந்து எடப்பாடி அவர்களும் சட்டசபையில தமிழக மீனவர் ஒருத்தர் வெளி மாநிலத்துல, குறிப்பா வெளிநாட்டுல வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு. இதை எதிர்த்து தீர்மானம் கொண்டு வரக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா சட்டசபையில தாவேகா அதை விவாதிக்க விடலைங்கிறதுனால வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ அதிமுகவோட நிலைப்பாடு எப்படி பாக்குறீங்க? தாவேகா மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்குறாங்களா? நம்மளுடைய மீனவத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா, இந்த படத்துலலாம் நடிச்சிருப்பார். நம்மளுடைய விஜய் சாருடைய ஃப்ரெண்டு தானே அவர், ஸ்ரீநாத் தானே அவர் ஆக்சுவலாக தூத்துக்குடியில். இவர் ஏன் அவர் வந்து அந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கலன்னா, நம்மளும் மாட்டக்கூடாது, நம்ம நண்பரும் மாட்டக்கூடாது. ஸோ நண்பர் வந்துட்டு அவருக்கு பதில் சொல்ல தெரியாது. என்னைக்காவது சட்டமன்றத்தில் இருந்துச்சு ஸ்ரீநாத் பேசி பார்த்துருக்கீங்களா? ஒரு நாளாவது பார்த்துருக்கீங்களா? ஒரு பத்திரிகையாளர் சந்திச்சிருக்காரா? மீனவ பிரச்சனை பற்றி பேசியிருக்காரா? ஏதாவது வந்து பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேட்பாங்க, சார் கச்சித்தீவு அப்படின்னு சொன்னோமா நோ கமெண்ட்ஸ், சார் மீனவர் பிரச்சனை நோ கமெண்ட்ஸ். அப்படிங்கிறப்ப என்ன பேச முடியும்? ஒரு மீனவத்துறை சார்ந்த ஒரு மீனவ அமைச்சர் அவர் தான் வந்து அந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்கார். அதில் அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர், அந்த மீஷோ விஜய் மாதிரி ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, அந்த ஜன்னல்லேருந்து எங்கள் எதிர்கட்சி தலைவர் அரெஸ்ட் ஆகிறப்போ வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தார். வீடியோக்கெல்லாம் இதை பேசியிருந்தார். அவர் பேரும் சஞ்சீவிங்களா. அவர் வந்து இவன் மீனவன், என்னுடைய நண்பன் ஸ்ரீநாத் ஒரு மீனவன், அவன் வந்து மீனவ சமுதாயத்துலேருந்து வந்தான். அப்படி இருக்கிறப்போ நான் என் நண்பனுக்கு வந்து மீனவத்துறை அமைச்சரில் கொடுத்தா தான் அவனுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்து கொடுத்ததான் அந்த பொறுப்பு. அப்படி இருக்கிறப்போ அந்த பொறுப்புடன் அவர் செயல்பட்டாரா? பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க. தீர்மானம் கொண்டு வர இடத்துல தான் வந்து எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க இருக்காங்க. அப்போ அது பதில் சொல்கிறதுக்கே துப்பு இல்லைன்னா, அப்போ வந்து நம்முடைய முதலமைச்சர் விஜயங்கள் அவரை வந்து ஹைட் பண்ணுறாரு. என்னுடைய நண்பன் மாட்டிடக்கூடாது, அவனுக்கு பேச வராது, அவருக்கு வந்து பதில் சொல்ல தெரியாது அப்படின்றனால தன்னுடைய நண்பனை காப்பாற்றணுன்ற நோக்கத்தில் முதலமைச்சர் இப்படி செயல்படுறாரு. தப்பு அப்போ வந்து அவங்கள சொல்லி குத்தம் கிடையாது. இதுக்கெல்லாம் விதை போட்டவர் நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் சார் தான்.
எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் இப்போ ஒரு புதிய குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. சென்னையில் தென் மாநில முதல்வர்களோட கூட்டம் நடக்க போது அதுக்கு டி.கே. சிவகுமார் வரப்போறாரு. அந்த நேரத்தில் நீங்கள் இந்த தமிழர்கள் சுட்டுக் கொண்டதை பற்றி கேள்வி கேளுங்கன்னு முதலமைச்சருக்கு ஒரு புதிய செய்தியையும் குற்றச்சாட்டி வச்சிருக்காரு. இதை பற்றி உங்கள் பார்வை என்ன? கரெக்டு. ஆக்சுவலாக இதை விட வேறு எப்படி அவங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியும் சொல்லுங்கள். ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் தான் வந்து எங்கே நடக்க போகுது அந்த மீட்டிங்கு? சென்னையில் தான் நடக்க போதா? தமிழ்நாட்டில் வாயை திறக்க மாட்டாரு. இப்போ அத்தனை முதலமைச்சர் வரப்போ வாயை திறக்காம வந்து இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் மானம் போயிட்டு இருந்தது. ஒட்டுமொத்த இந்தியாக்கே போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு பதில் அவர் வந்து அந்த குற்றச்சாட்டை எடுத்து முன் வச்சு இனி வரும் காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்றது அவர் அந்த தீர்மானத்தை எடுத்து வைக்கணும். அவர் சீஃப் மினிஸ்டரை வாயை திறந்து பேசணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பார்டரில் என்னென்ன பிரச்சனை நடக்குதோ எல்லாத்தையும் அவர் பேசணும், வெளிப்படையாக பேசணும். ஏதாவது பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை என்ன இருக்குது? இந்தியா பாகிஸ்தானுடைய பிரச்சனையே வந்து பேசி தீர்க்குறாங்க. தமிழ்நாடு கர்நாடகா பிரச்சனையை பேசி தீர்க்க முடியாதா? அதுவும் அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர்கிட்ட பேச முடியாதா? இவர் தானே பேசணும். இவர் தானே ஒரு சாமிஸ்டிக் லீடர். பெண்கள் எல்லாம் வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச லீடர், குழந்தைங்களெல்லாம் வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சார். இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும், நீங்கள் தானே பேசணும். இப்போ பேச வேண்டிய இடத்துல தான் அவர் இருக்கார். கண்டிப்பாக பேசுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது மீடியாவில் விட மாட்டார். ஏன்னா அவர் என்ன பேசினாருன்றது அவர் கொஞ்சம் சத்தமாக பேசினா நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் பேசுகிறது அவருக்கே கேட்க மாட்டேங்குது. நீங்கள் உங்கள் சேனல் மூலமாக அவருக்கு நீங்கள் தெளிவுபடுத்திடுங்க. தமிழகத்தில் தொடர்ச்சியாக குற்ற சம்பவங்கள் அதிகமாயிட்டே இருக்கு. சிங்கப்பெண் படை போட்டிருக்காரு, போதைப் பொருளுக்கு தடை போட்டிருக்காரு. எல்லாமே இருந்துமே அதே மீறி நடக்கிறதுக்கு என்ன காரணம்? நிர்வாக சீர்கேடு தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணாங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படையினால் ஒரே ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கான எலிஜிபிள் இருக்கா? ஃபஸ்ட்டு இல்லை, அவங்களால எஃப்ஐஆரே போட முடியாது. இப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு குற்றங்கள் நடந்தால் சிங்கப்பெண் அதிரடிப்படை கால் பண்ணால் என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்காங்க கால் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஆயிருக்கு வந்து கூட்டிகிட்டு போங்க. அதுக்கு நான் டைரெக்டாக அங்கேயே கால் பண்ணிட்டு போயிடலாமே. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 8 வயசு ஒரு சிறுமி, எங்கள் ஊர்லேருந்து சரியாக ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி அந்த இடத்துல வந்து ஒரு 8 வயது சிறுமி வந்துட்டு மர்ம நபர்களால் வந்துட்டு வாயும் கண்ணையும் வந்து பொத்தி ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நொடி வரைக்கும் இது நடந்து கிட்டத்தட்ட 1 வீக் ஆகுது. நான் அது சம்பவம் 3-4 வீடியோ போட்டேன். இப்போ வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. கிட்டத்தட்ட 1 வீக் ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் அந்த கல்பிரேட் யாருன்னு கண்டுபிடிக்கவே இல்லை இந்த தாவேக அரசு. யார் அந்த இடத்துல கண்டுபிடிக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க? அவர் தானே சொல்கிறாரு, மாமா விஜய் மாமாவுக்கு வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்கம்மா, நீங்கள் தாம்மா எனக்கு இந்த நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி குழந்தைங்களை அரசியல் படுத்துறன்ற பேரில் ஒரு மாய உலகத்துக்கு கொண்டு போய் இன்றைக்கி அந்த குழந்தை வந்து இன்றைக்கி ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். 8 வயசு குழந்தைங்க என்னங்க தெரியும்? அவன் யார் என்னன்னு கூட இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கலாம். அப்போ என்ன நான் சொல்கிறது? சிங்கப்பெண் அதிரடிப்படை எங்கே? அங்கே இருக்கிற காவல்துறை எங்கே? சாதாரண ஒரு டிஃபமேஷன் கேஸுக்கு என் மேலே வந்துட்டு கிட்டத்தட்ட 6 செக்ஷன் எஃப்ஐஆர் போட்டாங்க. கிட்டத்தட்ட 150 போலீஸு, 5 தனிப்படை. ஆனால் ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதே கோர்ட்டு பக்கத்துலேயே நடக்குது. அங்கே வந்து 3 தனிப்படை தான். அப்போ சிஎம் பற்றி பேசுகிறப்போ உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அப்போ சாதாரண ஒரு குழந்தை வந்து பேசுகிற மட்டும்தான் நீங்கள் வந்து கண்டுக்காமல் விட்டுருவீங்க. என்ன சிஎம் பற்றி பேசினா பிரச்சனை, குழந்தைய பற்றி பேசுகிறப்போ வந்துட்டு பிரச்சனையே கிடையாதா? விட்டுருவீங்களா? யோசிச்சு பாருங்கள். அப்போது இன்னொரு சிம்பிள் லாஜிக், பெண்களை பற்றி பேசினா உடனே கைது நடவடிக்கை எடுக்கிறேன்றாங்க. எந்த பெண்களை பற்றி பேசணுன்றதை விளக்கம் தரணும் தமிழக அரசு. ஏன்னா அதில் ஒரு கிரைட்டீரியா வச்சுருக்காங்க. இப்போ நயினார் நாகேந்திரன் கூட விஜய் அம்மாவை பற்றி கொச்சையாக பேசியிருக்கிறாரு. போற்றுதலுக்குரிய மரியாதைக்குரிய தியாக தலைவி அம்மையார் அவர்களை பற்றி பேசினா கைது நடவடிக்கை. யார் யார் கைது நடவடிக்கை எடுத்திருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அதே போற்றுதலுக்குரிய மரியாதைக்குரிய தியாக தலைவி அம்மையார் அவர்களை பற்றி பேசுகிறப்போ நயினார் நாகேந்திரன் விட்டாங்க. அந்த அம்மையார் பக்கம் ஒரு பேர் வரும், அதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதே போற்றலுக்குரிய மரியாதைக்குரிய தியாக தலைவி அம்மையார் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சருடைய பெற்றோர்கள் பற்றி பேசுகிறப்ப கூட கைது நடவடிக்கை எடுக்கல. அப்போது நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கே வலிக்குது? அப்போது ஒரு நடிகை பற்றி பேசினா மட்டும்தான் கைது நடவடிக்கை எடுப்பாரா? அப்படி எடுத்தால் அது திமுக கார மேலே மட்டும்தான் எடுப்பீங்களா? ஏன் பிஜேபி கார மேலே எடுக்க மாட்டீங்களா? நயினா நாகேந்திரன் மேலே கை வைக்கிறதுக்கு என்ன பயம் உங்களுக்கு? என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிஜேபி பார்த்து பயம்தான். ஒரு வேளை நயினா நாகேந்திரனை தூக்கி உள்ளே வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கரூரில் இருக்கக்கூடிய சிபிஐ கேஸில் 100% நம்முடைய முதலமைச்சருக்கு நெருக்கடி ஜாஸ்தியாக இருக்கும். உள்ளே வைக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. அதனால் மட்டும்தான் வந்து உள்ளே வைக்கல. அவர் கொஞ்சம் சுதாரிச்சிட்டாரு. ஏன்னா இப்போ ஆதவர்ஜனுடைய செயல்பாட்டில் தான் காவல்துறையெல்லாம் செயல்பட்டு இருக்காங்க. ஒருவேளை ஆதவர்ஜன் அவர்கள் வந்துட்டு அவசரப்பட்டு நயினா நாகேந்திரன் தூக்கி உள்ளே வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு நம்ம பிரதமர் வந்து கவர்மெண்ட் இருக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார், நம்ம விஜய் அவர்களை தூக்கி உள்ளே வச்சிருவார். அப்புறம் இவர் உள்ளே வச்சிட்டோன்னா நம்ம ஆதவர்ஜன் அவர்களுடைய பிளான் மாஸ்டர் மைண்ட் என்ன, அவர் உள்ளே போயிட்டாருன்னா இவர் சிஎம் ஆயிடுவார். அதனாலே இவர் சிஎம் ஆகக்கூடாதுக்காக இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு நாடகம் தான். விஜய்க்கு இது தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆதவர்ஜுன் அந்த மாதிரி சிஎம் ஆகணும்னு நினைக்கிறாரு, அதுக்கு வந்து விஜய்க்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே தெரியுங்க. ஆனால் ஃபண்டு
அதாவது ஃபண்டு கொடுக்குறவனை போய் நம்ம விட்டுட்டோம்னா என்ன பண்ணுறது? கிட்டத்தட்ட வந்து 600 கோடி 700 கோடி பக்கம் இந்த எலெக்ஷனில் வந்து செலவு பண்ணியிருக்காங்க வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்தில். அதெல்லாம் வெளியில் தெரியல. ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு. எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவாக போடுறவங்க எல்லாருமே பெய்டு. சாதாரண போஸ்ட்டுக்கு 2000, வீடியோக்கு 5000, கப்புள்ஸாக போடுறவங்களுக்கு வந்து 10,000, ஹைலி இந்த ஃபேமில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்துட்டு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வந்துட்டு ஆதரவாக போட்டால் அவங்களுக்கு ₹1,00,000 வரைக்கும் பெய்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஃபேக் அக்கௌண்ட்ஸு, பாட் அக்கௌண்ட்ஸு, டிஎம்கேல இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸை அட்டாக் பண்ணுறதுக்கு, கெட்ட வார்த்தை போட்டு பேசுகிறதுக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு அமௌண்ட் பெய்டு. ஆபாசமாக பேசினா இந்த உனக்கு இந்த போஸ்ட்டுக்கு இந்த கமெண்ட்டுக்கு இவ்வளோ காசு. இப்படி வந்து ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வச்சுக்கோங்களேன், சினிமா துறையில் யார் இருக்கா, இந்த ஸ்போர்ட்ஸில் யார் இருக்கா, அப்புறம் அந்த உமன்ஸ் எல்லாம் அந்த ஐப்ரோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அந்த பியூட்டி பார்ங்களா, அந்த பியூட்டி பார்ல யார் இருக்கா, சலூனில் யார் இருக்கான்னு அந்த டேஷ்போர்டை க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு டேஷ்போர்ட்லுமே வந்து ஒரு 10 பேரை வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸை விலைக்கு வாங்கி அவங்கள வந்து டிவிக்கே வந்து ப்ரமோட் பண்ணி அவங்ககிட்ட காசு கொடுத்து ஒரு மாய உலகத்தில் தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்படி நம்ம சொல்லிட முடியுமா? இப்போ கூட நேத்து கூட விஜய் விஸ்வன் அப்படிங்கிற ஒரு நடிகர் தாவேகாவுக்கு ஆதரவா பேசியிருக்கிறாரு. ரஞ்சித்தை கண்டனம் தெரிவிச்சு அவரெல்லாம் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. இல்ல அவர் பேசுனதான வைரலா இருக்கு. ஸோ இப்படி தாவேகா தொண்டராவோ அல்லது விஜயை பிடிச்சி கூட அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாம்ல? விஜய் பிடிச்சி கூட சப்போர்ட் பண்ணி பேசுறதுன்னா உண்மையாகவே பேசுறது தப்பு கிடையாது. அதே விஜய் பிடிச்சி அந்த அரசில் பெண்கள் மேலே நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு எதிராக பேசணும்ல. இப்போது அதே விஜய்க்கு ஃபேவராக பேசிகிட்டு இருந்தால் சப்போர்ட் பண்ணி விஜய்க்கு ஓட்டு போடுங்க, என்னுடைய பையனுக்கெல்லாம் நான் துண்டு போட்டு நான் ஓட்டு போட வைக்கிறேன் பாருங்கள் ஒரு நடிகை வந்து சொன்னாங்க. அவங்க பேர் குறிப்பிட விரும்பல. அவங்க வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது சந்தோஷப்பட்டாங்க. இன்றைக்கி வந்து கரண்ட் பில் அதிகமாகிடுச்சுன்னு ஒரு ட்வீட் போட்டாங்க. இன்றைக்கி அவங்கள நீங்கள் என்ன பேசுகிறீங்க? அவங்கள வந்து அந்த வீடியோவில் வந்து அவ்வளோ ஆபாசமாக திட்டுறீங்க. அப்போது விஜய் அவர்களுக்கு ஃபேவராக பேசினா நீங்கள் அவங்கள வந்துட்டு நீங்கள் பாராட்டி பேசுகிறீங்க. தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு சிங்கப்பெண் அப்படின்றாங்க. விஜய் அவர்களுடைய அரசில் நடக்கக்கூடிய அந்த நிர்வாகத்தில் எனக்கு கரண்ட் பில் அதிகமாகிடுச்சின்னு சொன்னால் அவங்கள வந்து ஒரு கெட்ட வார்த்தையில் போட்டு ஒரு வேறு பட்டம்லாம் தரீங்க. இது என்ன எதன் அடிப்படையில் நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க? அப்போ இதுலேருந்தே தெரியலிங்களா? அதாவது தாவேகாக்கு பேசினா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, தாவேகாக்கு எதிராக பேசினா அவன் வந்து உடனே காசு கொடுத்துட்றாங்க, உடனே பழைய ஃபோட்டோலாம் எடுத்துடுறாங்க. டிஎம்கேல இருக்கிறவங்க அவங்க வந்து டிஎம்கே கிட்ட இருந்து காசு வாங்கிட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்க தான். திமுகலேருந்து போயிருக்காங்க, ஏடிஎம்கேலேருந்து போயிருக்காங்க, நாம் தமிழ்லேருந்து போயிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கேன். விஜய் அவர்களே வந்து திமுக கூட வந்து ஃபேவர் பண்ணிட்டு தான் இருந்தார் ஒரு காலத்தில். ஏடிஎம்கே கூட தான் வந்துட்டு 15 சீட்டு கேட்டார். அதுக்காக ஏடிஎம்கேவோட அம்மாவோட விஸ்வாசின்னு சொல்லிட முடியுமா? இல்லை டிஎம்கேவோட கலைஞர் அவர்கள் விஸ்வாசின்னு சொல்லிட முடியுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது இல்லைங்களா? எல்லாருக்கும் தான் ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு கட்சியை சார்ந்து இருப்பாங்க கண்டிப்பாக. புதிய அதிமுகவா நாங்கள் இருக்கோமேன்னு சொல்கிறாங்களே. எந்த அதிமுகவா? புதிய அதிமுகவா? புதிய அதிமுக தாவேகா பரிணாமம் அடிச்சிருக்குதாமா? குதிரை பேரன்ற அடிப்படையில் ஒரு எம்எல்ஏக்கு வந்துட்டு 30 கோடி 40 கோடி வந்து பேசிட்டு அதில் இருக்கிற எம்எல்ஏ இந்த கட்சியில் எடுத்தால் புதிய அதிமுக ஆகிடுங்களா சொல்லுங்கள்? அப்படி நீங்கள் அதிமுக தான் வேணும்னா நீங்கள் நீங்களே பாருங்கள். எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கப்புறம் 25 எம்எல்ஏ வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து சந்திச்சார். கிட்டத்தட்ட ஒரு 25 எம்எல்ஏ. அந்த 25 எம்எல்ஏமே வந்து பார்த்தீங்கன்னா டிவி கேக் வந்துட்டு வர மாதிரி இருந்தாங்க. அந்த டிவி கேக் வர மாதிரி தான் வந்து பேரெல்லாம் பேசியிருந்தாங்க. ஒரு ஸ்டேஜில் இஷ்யூஸ் பெருசானதுக்கப்புறம் அது அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இப்படி அந்த மாற்று கட்சியிலேருந்து குதிரை பேரம் மூலமாக இப்படி டிவி கேக் வர வைக்கிறது பேர் வந்து புதிய அதிமுக கிடையாது. அது பேர் வந்து குதிரை பேரம். அது நடத்தக்கூடியவர் தான் வந்துட்டு ஆதவர்ஜன் அவர்கள் இருக்கார். அதை வந்து இன்டைரக்டாக எதிரிலேருந்து வழி நடத்துகிறவங்க தான் வந்துட்டு அவங்களுடைய இன்லா லால்குடி சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க லீமா ரோஸ் மார்ட்டின். அவங்க வந்து அந்த கட்சியில் இருக்காங்க. இதை விட வேறு என்ன தேவை இருக்குது? அவங்க குடும்பம் நினச்சதை சாதிச்சிட்டாங்க. மார்ட்டின் ஃபேமிலி அவங்க குடும்பம் நினச்சதை சாதிச்சிட்டாங்க. ஆப்ரேஷன் சவுத் இந்தியா பாண்டிச்சேரியில் அவங்க பையனை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் அவங்களுடைய மருமகனை அமைச்சராக்கிட்டாங்க. ஏடிஎம்கேல வந்துட்டு இவங்கள லீமா ரோஸ் மார்ட்டின் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிட்டாங்க. இப்போது அவங்களுடைய இன்னொரு மோட்டிவ் என்னென்னா ஏடிஎம்கேவை அடித்து காலி பண்ணணும். அதுக்கு லீமா ரோஸ் மார்ட்டின் அவர்கள் அந்த கட்சியில் இருந்து அந்த கட்சியை காலி பண்ணணும். அதுக்காக அந்த ஒரு ஆப்ரேஷன் அது ஒன்று நடந்துகிட்ருக்கு. இன்னொன்று பாண்டிச்சேரியில் வந்துட்டு அவனுடைய பையன் முதலமைச்சராக இருக்கிறதுக்கான ஒரு ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. இங்கே வந்து அவருடைய மருமகன் வந்து முதலமைச்சராக இருக்கிறதுக்கான ஒரு ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. இதுதாங்க நடந்துகிட்ருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக சவுத் இந்தியா மொத்தத்தையும் மார்ட்டின் ஃபேமிலி மார்ட்டின் குரூப்ஸ் வந்து எடுக்க போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது.
இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய முதல்வர்கள் மேல இருக்கக்கூடிய குற்ற வழக்கை இப்போ உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுல முதலமைச்சர் விஜய் மேல 2 கடுமையான குற்ற வழக்குகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இது இப்போ மீண்டும் சர்ச்சையா இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? என்னென்ன குற்ற வழக்கு இருக்கு ஆக்சுவலாக அவர் மேலே? ஒரு கரூர் சம்பவம் ஒன்று இருக்கு. வேற இல்ல அதுல அவர் குற்றவாளி இல்ல, ஆதவர்ஜுனா பேர் தான் பதிக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த 2 குற்ற வழக்குகளுமே இன்னும் என்னங்கிறது பெருசா தெரிய வரல. ஆனா அது மீண்டும் சர்ச்சையா ஆனால் இருக்கு. இப்போ வரைக்கும் மீடியாவில் இந்த விஷயம்லாம் பெருசாக ஹைலைட்டே ஆகலைங்களே. மீடியாவில் வந்து இது எவ்வளோ பெரிய சர்ச்சையான ஒரு கேஸு. அக்யூஸ் லிஸ்ட்டில் யார் யார் இருக்காங்கன்றது கரூர் கேஸ்லேயே வந்துட்டு அக்யூஸ் லிஸ்ட்டில் வந்துட்டு ப்ரப்போஸ்ட் அக்யூஸ் லிஸ்ட்டில் ஆதவர்ஜுனா அவர்கள் இருக்காரு. A1 அக்யூஸ்டாக வந்துட்டு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்காரு. இதெல்லாமே எதுவுமே வெளியிலவே வரலையே. இப்போ அதை பற்றி டிஸ்கஸே பண்ண மாட்டேங்கிறாங்களே. ஆக்சுவலாக அதுதான் உண்மை. இவங்க உண்மையாகவே 41 பேர் இறந்தப்போ இவங்க கண்ணியத்துடன் மக்கள் மேலே அக்கறையுடன் இருந்திருந்தா ஸ்பாட்டில் இருந்துருக்கணும். அதெல்லாம் இல்லாதப்போ இவங்க மேலே குற்றம் இருக்குன்னு தானே அர்த்தம். நிற்காமல் ஓடினது இவர் தானே. ஆனால் இன்றைக்கி வந்து நம்மளை கான்ட்ரவர்சி பண்ணிகிட்டு இருக்காரு. ஆதவர்ஜுனும் அதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் தான் முதலாளாக ஓடுந்து ஆக்சுவலாக. ஏன்னா போய் ஏர்போர்ட்டில் ஒரு பைலட் கிட்டலாம் சொல்லி எல்லாம் இடத்த கிளியர் பண்ணும் இல்லைங்களா, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் இன்றைக்கி வந்து திமுகவை தான் இதுக்கும் குறை சொல்லுவார். ஆனால் இப்போ வரைக்கும் நியூஸில் வரல. எனக்கும் வந்து பெருசாக அந்த நியூஸ் வந்துட்டு ரீல்ஸ்லையோ இல்லை சோஷியல் மீடியாலையோ பெருசாக ஹைலைட் ஆன மாதிரி தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதா? அதே மாதிரி இப்போ தாவைக்காவை விமர்சனம் பண்ணி சோஷியல் மீடியால பேசுறவங்கள தொடர்ச்சியாக கைது பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா திமுகல தான் அவங்களோட குறியே இருக்கு. தொடர்ச்சியா இந்த மாதிரி கருத்து சுதந்திரம் தாவேக்கா அரசுல பறிக்கப்படுதா? உண்மையாகவே கருத்து சுதந்திரம் வந்து பறிக்க தான் படுறாங்க. குறிப்பாக எம்எல்ஏ முதல் கொண்டு எடுத்துக்கோங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் சார் ஆகட்டும், இல்லை மார்க்கண்டேயன் சார் ஆகட்டும், இப்போ ஜென்சியில் இருக்கக்கூடிய என்ன உட்பட தொடர்ந்து 3 பேரை வந்து கைது செஞ்சாங்க. சரண் ஜெயராமன், அப்புறம் பொலிட்டிக்கல் மாப்பிள்ள. இப்போ என்ன சரண் ஜெயராமன் கூட ஓகேங்க, பொலிட்டிக்கல் மாப்பிள்ளலாம் வந்து ஜஸ்ட் ஒரு போஸ்ட்டு தான் போட்டார். அவரெல்லாம் கைது நடவடிக்கை எடுத்தாங்க. பட் எல்லாருக்குமே பெயில் கிடைச்சது. இப்போ எல்லாருக்குமே கருத்து சுதந்திரன்றது ஒன்று இருக்குது. அப்படி இருக்கிறனால தான் நாங்கள் வந்து ஒரு கருத்தை தெரிவிக்கிறோம். அப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடியவங்க மேலே வந்துட்டு கேஸை போடுறதா 90% பேர் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்கள் மேலேயும் கேஸை போடணும். ஏன்னா அவ்வளோ ஆபாசம். சோஷியல் மீடியா சமூக வலைத்தளம் திறந்தோம்னா அவ்வளோ கெட்ட வார்த்தை, மார்ஃபிங்கு, எல்லா அந்த புகைப்படம் யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவர் கூட ஃபோட்டோ எடுத்தோம்னா அதில் ஆபாசமான ஒரு சித்திரை பண்ணி ஒரு இது பண்ணியிருக்கானுங்க. இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு எப்படி சொல்கிறது பின்தங்கி தான் இருக்காங்க தமிழக வெற்றி கழகம். அப்படி இருக்கிறப்போ ஜென்சியில் இருக்கக்கூடியவங்களை பார்த்து பயப்படுறாங்க. ஜென்சியில் இருக்கிறவங்க கேள்வி கேட்குறோம், அதுக்கு பதில் சொல்ல முடியறதில்ல. இப்போ நாங்கள் கேள்வி கேட்டோம்னா யார் பதில் சொல்கிறாங்க? ஆதவர்ஜுனா பதில் சொல்கிறார். 1500 காசு வாங்குகிறோம், 300 400 காசு வாங்கணும்னு இவர் அந்த ஆர்எஸ்எஸ்ல இருந்தாருங்களே அவர் சிடிஆர் நிர்மல் போகிறார், அவர் இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறார். அவங்களுடைய மோட்டிவ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்சி டிஎம்கேவை வந்து முடக்கணும், அதுக்காக அவங்க மேலே என்னென்னலாம் போய் பேசலாம், அவங்க மேலாம் எப்படிலாம் வழக்கு போடலாம். ஒரு வழக்கு போட்டால் எல்லாரும் காலியாயிருவானுங்க. ஒரு வழக்கு போட்டோன்னே 10 பேர் வந்தாங்க, 2வது வழக்கு போட்டோன்னே இன்னொரு 100 பேர் வந்தாங்க, 3வது வழக்கு போட்டோன்னே 1000 பேர் வந்தாங்க. போட்டுகிட்டே இருக்கேன். ஆனால் பயப்பட மட்டும் மாட்டாங்க. ஏன்னா அது திமுககாரன். திமுககாரன் பொறுத்த வரைக்கும் காசுக்கு வேலை போகிறவங்க கிடையாது. அதெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தில் தான் போவாங்க. இதை தோத்ததுக்கப்புறம் சேர்ந்த கூட்டம், ஜெயிச்சதுக்கப்புறம் பனையூருக்கு போகிற கூட்டம் கிடையாது. தோத்த பிறகு அறிவாலயத்துக்கு வந்த கூட்டம் இதெல்லாம். அதுவும் இளம் கூட்டம், இளைஞர்கள் கூட்டம். அதனால தான் ஜென்சிடிஎம்கே வந்து இன்றைக்கி ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கோம். இன்றைக்கி நாங்கள் அரசியல் பேசுகிறோம், அரசியல் கொள்கையை பற்றி பேசுகிறோம். எங்களுடைய ஜென்சி டீமில் இருக்கக்கூடிய அவங்க எதிர்கட்சியில் இருக்கிறவங்க, அதாவது ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க யார் வேணாலும் சூஸ் பண்ணிக்கிறோம். ஒருத்தரை கூப்பிட்டு அவங்க கட்சியில் யார் உயர்ந்த மனிதன் வந்து அரசியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக, கோட்பாடு ரீதியாக வந்து பேசி ஜெயிச்சு காட்ட சொல்லுங்கள். ஒருத்தர்னால கூட முடியாது. ஆனால் ஆபாச ரீதியாக வர சொல்லுங்கள். அவங்க எல்லா கட்சியும் ஆனால் எங்களால் போக முடியாது. ஏன்னா எங்கள் தலைவர் வந்து நாகரீகத்தை கற்றுக் கொடுத்துருவார். சமூக வலைதளத்தில் நாங்கள் அநாகரிகமாக பேசினதாக வரலாற்றிலே கிடையாது. பாஜகவும் மற்ற மாநிலங்கள்ல இந்த மாதிரி அந்த அரசை எதிர்த்து பேசுறவங்க மேல கைது நடவடிக்கை எடுப்பாங்க. இங்கேயும் தாவேக்கா எடுக்கிறாங்க. ஸோ 2 பேரும் ஒண்ணா இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா திமுக அந்த குற்றச்சாட்டை வச்சுட்டே வந்துட்டு இருந்தாங்க. உண்மை 100க்கு 100 வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோட பி டீம் தான் வந்து தமிழக வெற்றி கழகம். 2 பேரும் ஒரே மாதிரி தான் பண்ணுவாங்க. 2 பேரும் பாருங்க, மோடி அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரா? கொடுக்குறதில்ல. விஜய் அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரா? கொடுக்குறதில்ல. அங்கே வந்து மோடி அவர்களுக்கு எதிராக பேசினார்னா கைது நடவடிக்கையா? இங்கேயும் வந்து விஜய் அவர்களுக்கு எதிராக பேசினா கைது நடவடிக்கை. அங்கே வந்து சமூக வலைத்தளம் ஃபுல்லாக வந்து பிஜேபிக்கு ஃபேவராக பேசிட்டு பிஜேபிக்கு எதிராக பேசுகிறவங்களும் ஆபாசத்தின் உச்சம். இங்கேயும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக பேசி அவங்களுக்கு எதிராக பேசுகிறவங்க ஆபாசத்தின் உச்சமாக பேசிடுறாங்க. அங்கே இருக்கிறவங்க வந்து குதிரை பேரம் நடத்தி போகிறாங்களா? இங்கேயும் குதிரை பேரம் நடத்தி போகிறாங்க. அப்படி எல்லா இடத்துலையும் சிமிலராக பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே வழி நடத்துறது அமித்ஷா, இங்கே வழி நடத்துறது ஆதவர்ஜுனன். அங்கேயும் இங்கேயும் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. 2 இடத்துலையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமித்ஷாவும் ஆதவர்ஜுனனும் தான் ஒரு பேசிக்காக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே முதலமைச்சர் ஆகிறதுக்கு, பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணது அமித்ஷானா, இங்கே ஆதவர்ஜுனன் அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நாளைக்கு இவர் உள்ள போயிட்டாருன்னா இவர் சிஎம் ஆகிறாரு. நாளைக்கு அவர் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த்
புஷியானந்த் என்ன ஆஸ் யூஷுவல் வந்துட்டு ஒம்பளத்தி கிம்பளத்தி இப்படி பேசுவார் இல்லைங்களா, அவங்களுடைய கட்சிக்காரங்களை வழி நடத்துகிற மாதிரி டேய் கொஞ்சம் மரத்து மேலே ஏறாதீங்கடா, கீழே இறங்குங்கடா அப்படின்னு மிரட்டுறதுக்கு மட்டும்தான் வச்சுருப்பாங்க கடைசி வரைக்கும். இப்போது அவர் உண்மையாகவே ஒரு பாராட்டுறாங்க. உண்மையே ஆள் வந்துட்டு அவர் இல்லைன்னா அந்த கட்சியை வழிநடத்தவே முடியாது. ஏன்னா அவ்வளோ அட்ராசிட்டிஸ் பண்ணுறாங்க. அவர் வந்து புஷியானந்த் அவர்கள் ஒருத்தர் இல்லைன்னா அந்த கட்சிக்காரங்களை வந்து கண்ட்ரோலாகவே பண்ண முடியாது. இல்லைன்னா தூக்கி சாப்பிட்ருப்பாங்க இவ்வளோ நேரம். நேற்று கூட திருமாண்ணா வர்றப்போ பார்த்துருப்பீங்க, சரியான ஒரு ஆளுமை வந்துட்டு திருமாண்ணனுக்கு அப்புறம் ஒருத்தர் இல்லைனா, திருமாண்ணா வந்து ஒரு ஆளுமை, மிகப்பெரிய ஒரு ஆளுமை, அவருக்கு அப்புறம் ஒரு ஆளுமை வேணும் கண்டிப்பாக. அப்படி இருந்திருந்தாருன்னா அந்த ரோட் ஷோ போகிறப்போ ஒரு அந்த ரேம்பாக் நடந்தார் பார்த்தீங்களா, அதிலலாம் வந்து ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு கைடன்ஸ் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி புஷியானந்த் அவர்கள் விஜய் அவர்களுக்கு வந்துட்டு கூட நிற்கிறனால தான் அந்த ஒரு ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. அதிலே நிறைய குளிர்படி மரத்து மேலே ஏறுறாங்க, அந்த கம்பம் கீழே விழுது அந்த எலெக்ஷன் டைம்லலாம். ஆனால் திருமாவர்களோட மாநாடு கூட சர்ச்சையாச்சு, அவருக்கு கூட மூச்சு திணறல் ஏற்பட்டது, அந்த மாதிரியானதை கூட பார்க்க முடிஞ்சது. ஆமாம், நல்லா அதோ விஜய் சாருடைய கூட்டத்தை விட திருமா சாருடைய கூட்டத்தில் வந்து அதிகமான அட்ராசிட்டிஸ் நடந்தது உண்மைதான். அந்த கூட்டத்தை வந்து அவங்க தான் வந்துட்டு லைக் எப்படி சொல்ற கண்ணியத்தோடு நடந்துக்கணும். இதில் தமிழக வெற்றி கழகத்தில் கண்ணியத்தோடு நடந்துக்கிற எந்த அளவுக்கு வந்து மோசமாக நடந்துக்கிட்டாங்களோ அதை விட மோசமாக தான் இவங்க விசிக்கில் வந்து நடந்துக்கிட்டாங்க. திரும்ப தப்பிச்சா போதுன்னு இருந்தது. அவரும் மூச்சு வாங்குறாரு பேசுகிறப்போ. எங்களுக்கே பார்க்குறப்போ உயிர் என்னடா ஒரு அப்பேற்பட்ட ஒரு மகத்தான தலைவரை வந்துட்டு நீங்கள் இப்படி ரொம்ப எப்படி சொல்ற ஒரு லைட்டர் வெயிட்டில் ட்ரீட் பண்ணுறாங்களே அப்படின்றது நமக்கு அது கஷ்டமாக இருக்குது பார்க்குறப்போ. ஒருவேளை தாவேக்காவினர் விசிகாவினருக்கு போயிருக்காங்களோ, விசிக கட்சிக்கு போயிருக்காங்களோ அப்படி புரிஞ்சுக்கலாம். விசிக கட்சியில் எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி எலெக்ஷனில் ஒரு 15 லட்சம் ஓட்டு வாங்கினாங்களா, பேலன்ஸ் இருக்கிற அவருடைய இந்த சகாப்தம் அந்த ஓட்டு ஃபுல்லாகவே வந்து டிவிகேக்கு போயிடுச்சு ஆக்சுவலாக. ஆனால் திருமா சார் வந்துட்டு அந்த கட்சிக்கான தலைவராக இருக்கார். நாளைக்கு வந்து யார் யாரெல்லாம் டிவிகேக்கு அந்த கட்சியில் இருக்கிறவங்க ஓட்டு போட்டால் கூட நாளைக்கு ஏதாவது அவங்க சமுதாயத்தில் சேர்ந்த பிரச்சனைனா முதலாளாக வந்து திருமாவளவன் தான் போய் நிற்பாரே தவிர விஜய் சாரெல்லாம் வரமாட்டார். அந்த வகையில் திருமாவளவனை பாராட்டலாம். அதே மாதிரி இந்த தாவேகா கூட்டணியில் இப்போ காங்கிரஸ் தாவேக்காவோட முரண்படுறாங்க, இடதுசாரிகள் முரண்படுறாங்க, விசிகா மட்டும்தான் ஆதரவாக நிற்கிறாங்க. தாவேகா கூட்டணி கலையிழந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? விசிகே ஏன் அவங்களுக்கு ஆதரவாக இருக்காங்கன்னா அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ அவருக்கு ஐயுஎம்எல்க்கு காங்கிரஸ்க்கு இவங்களெல்லாம் வந்துட்டு அதாவது அந்த போர்ட்ஃபோலியோலே இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து ஆளுங்கட்சிக்கு ஃபேவராக தானே பேசியாகணும். ஒரு அமைச்சர் கொடுத்ததுக்கப்புறம் தானே வந்துட்டு அவர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்துட்டு விஜய் அவர்களை வந்துட்டு உயர்த்தி பேசுகிறாரு. அமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த எலெக்ஷன் டைமோட பிரச்சாரம்லாம் எப்படி இருந்தது? ஆர்எஸ்எஸும் விஜய் அவர்களும் ஒன்று, ஆர்எஸ்எஸ் எப்படி செயல்படுறாரோ விஜய் அவர்களும் அதுதான் செயல்படுறார். ஸோ தம்பி விஜய் அவர்களே முற்றிலும் நிராகரிக்கப்பட வேண்டும் சொன்னவர் தான் திருமா சார் அவர்கள். ஆனால் இன்றைக்கி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் பதவி போனோடனே தமிழ்நாட்டை காக்க வந்த நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்னு வந்து பேசுகிறார். எப்படி இதை மாறுபட்ட கருத்து? அப்போது பொறுப்பு கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் மாற்றி பேசினா அது உண்மையாயிடுமா? நீங்களே சொல்லுங்கள். பொறுப்பு கொடுத்தாதாங்க வந்து இவங்க பாராட்டி பேசுகிறாங்க. பொறுப்பு கொடுக்காமல் இருந்தோம்னா இவங்க வந்து ஆஸ் யூஷுவல் வந்துட்டு அவங்கள கழுவி தான் ஊற்றுறாங்க. அப்போ இதில் வந்து எனக்கு கருத்து சொல்கிறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நான் ஒரு மகத்தான தலைவர், நான் பெரிதும் மதிக்கக்கூடியவர், அவரை வந்து நான் அதிகமாக வந்து விமர்சனம் பண்ணேன். ஏன்னா தன்னுடைய இயக்கத்துக்காகவும் தன்னுடைய மக்களுக்காகவும் தன்னுடைய தமிழ்நாட்டுடைய சேர்ந்த எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த கவின் ஆணவ படுகொலைக்கு எதிராகவும் சரி முதலாளாக வந்து குரல் கொடுக்குறவர். அதனால் அவருக்கு மதிப்பு மரியாதை என்றைக்குமே உண்டு. அப்பேற்பட்ட சகாப்தம், அப்பேற்பட்ட மகத்தான தலைவர் இன்றைக்கி போய் விஜய் கட்சியில் போய் வந்துட்டு இப்படி அடிப்பணிஞ்சிருக்கிறேன்னு நினச்சி பார்க்குறப்ப தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. விமர்சனம் பண்ணுறது மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி சிஎம் ஆகிட்டார். அவர்கிட்ட போய் நீங்கள் இப்படி ஒரு மகத்தை வந்த கட்சிக்காகவே தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் பண்ணவர் போய் வந்து இப்படி ஒரு பொறுப்புக்காக ஒரு அமைச்சருக்காக போய் நிற்கிறாருன்றப்போ தான் சங்கடமாக இருக்குது. இறுதியாக ஒரு கேள்வி, வரக்கூடிய இடைத்தேர்தலில் தாவேகா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்போது அதுக்கு இடைத்தேர்தலுக்கு தடை விதிச்சிருக்காங்க குறிப்பிட்ட காலம் வரைக்கும். ஸோ தாவேகா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்போது வந்திருக்கக்கூடிய சட்டசபையில் கூட தொடர்ச்சியாக நிறைய நலத்திட்டங்களை அறிவிக்கிறாங்க. அண்ணன் சீர், மாமன் சீர், அப்புறம் 3வது குழந்தை பெற்றெடுக்கிறவங்களுக்கு 1 மாதம் கர்ப்பிணி விடுமுறை, அடுத்து இப்போ கூட சமீபமாக சில நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. அதுவும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. காப்பீட்டு திட்டம், மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை 25 லட்சமாக உயர்த்தியிருக்கிறாங்க. அப்போ இதுவும் மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களாகவும் தாவேகா அரசு கொடுக்குறப்ப இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அல்லது இவங்க செய்கிற நலத்திட்டங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த திட்டங்கள்லாம் திமுக கொண்டு வந்த திட்டம். இவங்க ஏதாவது சொல்லணும்ல. அதாவது திமுக கொண்டு வந்த திட்டத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. இவங்க சொன்ன அந்த 6 சிலிண்டர் எங்கே, 2500 ரூபா எங்கே, மகளிருக்கு வந்துட்டு தமிழ்நாட்டில் கூட எந்த பஸ்ஸில் ஏறினாலும் வந்து ஃப்ரீன்னு சொன்னாங்க, அது எங்கே, அன்எம்ப்ளாய்டாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு மாதந்தோறும் வந்துட்டு 4000 ரூபாய் சொன்னாங்களா, அது எங்கே,
இந்த மாதிரி ஏகப்பட்ட விவசாயிகளுக்கு வந்துட்டு பயிர் கடன் வந்து முழுமையாக தள்ளுபடி செய்கிறேன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அது எங்கே? ஏகப்பட்ட இது சொன்னாங்க, ஒன்று கூட நிறைவேற்றலையே. இவங்க அறிவிச்சது ஏதாவது 200 யூனிட் இலவசம்னாங்க. இன்றைக்கி கரண்ட் பில்லு எங்களுடைய ரூலிங் பீரியட் வரைக்கும் நான் அதிகபட்சம் கட்டுறது 4000 ரூபாய். இன்றைக்கி நான் கட்டுற 11000 ரூபாய் கட்டியிருக்கேன். அப்படியே டபுள் ட்ரிபிள் ஆயிருக்கு ஆக்சுவலாக. இப்போ வந்து கமர்ஷியலில் இருக்கிறவங்க வந்துட்டு அதாவது 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து ஏதோ எக்ஸ்ட்ராவாக அந்த கவர்மெண்ட் பே பண்ணுங்களா, 2.5 லட்ச ரூபா வந்து எங்களுடைய ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா பில் போட்டிருக்காங்க. அதாவது கரண்ட் பில் வந்து 1.5 லட்சம், அது போக 2.5 லட்சம் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கட்டணுமா. அந்த 2.5 லட்ச ரூபா யாருக்கு போகுது? இவ்வளோ அலிகேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. சொன்ன ஸ்கீம்ஸை அதாவது திமுக கொண்டு வந்த ஸ்கீம்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ பேரை மாற்றுறது மட்டுமே ஒரு குறிக்கோளாக வச்சிடக்கூடாது. நீங்கள் புதுசான ஒரு ஸ்கீமை கொண்டு வரணும்ல. நீங்கள் தானே வந்து அன்னபூரணி 6 சிலிண்டருங்களா, அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்களே. 6 வேணாம், 2 கொடுங்க, வருஷத்துக்கு 2 கொடுங்க, போதுமானது. அது கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தே சிலிண்டர் தரேன்னு சொல்கிறாரு. இது எந்த வகையில் நியாயம்? அப்போ கேட்டால் வந்துட்டு நாங்கள் கொடுக்கலான் இருந்தேன், மத்திய அரசில் வந்து சிலிண்டர் தட்டுப்பாடாக இருக்குது அதனால கொடுக்கல அப்படின்னு. இப்போ தெரியுதில்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க? ஆர்பிஐ நாம்ஸ் படி விவசாயிகளுக்கு வந்துட்டு பயிர் கடன் வந்து தள்ளுபடி பண்ணவே முடியாதுன்னு ஒரு ரூல்ஸே இருக்குது. அப்படி இருக்கப்போ நீங்கள் ஏன் அந்த வாக்குறுதி கொடுக்குறீங்க? இதெல்லாம் தான் மக்கள் அதிருப்தியாக இருக்காங்க. ஒரு விவசாயி கூட எழுதி வச்சுக்கோங்க, இதில் வந்து விவசாயத்தை விட முக்கியமான துறை வந்து விளையாட்டுத்துறைன்னு ஆதவர்ஜுனன் அவர்கள் சொல்கிறாரு. அவரெல்லாம் வந்துட்டு பசிச்சா சோறு தானே சாப்பிடுவார், இல்லை பிரெட்டு ஜாம் பட்டர் அது மாதிரி தான் வந்து 3 வேளையும் சாப்பிடுவாருன்னு எனக்கு தெரில. அப்படி இருக்கிறப்போ விவசாயிகளை வந்து இழிவுபடுத்துற மாதிரி பேசி இருக்கக்கூடிய இந்த தமிழக வெற்றி கழகத்தில் உண்மை ஒரே ஒரு விவசாயி கூட வந்துட்டு இந்த பை எலெக்ஷன் வந்து போடவே மாட்டான். அதுவும் குறிப்பாக அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு 100% தமிழக வெற்றி கழகத்தை போடவே மாட்டாங்க. ரொம்ப நன்றி, உங்கள் கருத்துக்களுக்கு அழகாக பொறுமையாக பதில் சொன்னீங்க. நன்றி.